ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செவ்ரான் ஸ்டிச். இதில் 2 டைப் இருக்குது. சில்க் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி செவ்ரான் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பீட் ஆட் பண்ணி செவ்ரான் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டலாக 2 லைன் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு பழகுங்க. 2-3 டைம்ஸ் போட்டதுக்கப்புறம் டாட்ஸ் இல்லாமல் போட்டுக்கலாம். 0, 1.5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7.5 சென்டிமீட்டர், இந்த மாதிரி 1.5 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் டாட்ஸ் வச்சுக்கோங்க. கீழே உள்ள 2 டாட்க்கும் சென்டரில் மேலே டாட் வைக்கணும். இந்த ஸ்டிச்சுக்கு தேவையான பொருட்கள், நான் அயன் நீடில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்ட்ராண்டாக போட்டு எடுத்துக்கணும். கீழே உள்ள லைனில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் பஞ்ச் பண்ணி செயின் எடுத்துக்கலாம். இப்போது மேலே உள்ள லைனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே பஞ்ச் பண்ணுங்க. இந்த பாயிண்டில் பஞ்ச் பண்ணணும். இப்போது ரைட் சைடில் 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணணும். அப்படியே நீடிலோடைய டைரக்ஷனை லெஃப்ட் சைடு திருப்பி த்ரெட்டை இழுத்துட்டு போகணும். இப்போது அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கிடைக்கும். இந்த சைடும் நம்ம 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணணும். ரைட் சைடில் 1/4 இன்ச்சில் தானே பஞ்ச் பண்ணோம். ஸோ லெஃப்ட் சைட்லேயே 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல சென்டரில் ஒரு முடிச்சு கிடைக்கும். அது லூஸாக இருந்துச்சுன்னா த்ரெட்டை முன்னாடி பின்னாடி பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த இடத்துல டைட்டான ஒரு முடிச்சு கிடைக்கும். இப்போது அந்த முடிச்சுக்கு பக்கத்தில் லாக் ஸ்டிச் போடணும். அப்போ தான் அந்த ஸ்டிச்சு வந்து கீழே இறங்காமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லைனில் மறுபடியும் பஞ்ச் பண்ணணும். இப்போ ரைட் சைடில் பஞ்ச் பண்ணணும். ஏன் நம்ம ரைட் சைடில் பஞ்ச் பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ண மாட்டேங்கிறோம்? ஒருவேளை லெஃப்ட் சைடில் நம்ம பஞ்ச் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டு பிரிஞ்சிரும். ஸோ அதனால என்றைக்குமே லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் சைட் கொண்டு போகணும். ஓகே, இப்போ 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணுறோம் ரைட் சைட். அப்படி நீடிலோட டைரெக்ஷனை மாற்றி லெஃப்ட் சைடில் 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணுறோம். ஓகே, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் சைடில் தான் ஃபஸ்ட் பஞ்ச் பண்ணணும். இப்போ லாக் ஸ்டிச் போட்டு மேலே த்ரெட்டை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணி பக்கத்துலேயே 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணி ரைட் சைடில், நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணணும். நம்மளுக்கு அந்த முடிச்சு ஒழுங்காக கிடைக்கலனா முன்ன பின்ன த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த முடிச்சு ஸ்ட்ராங்காக கிடச்சிரும். இதே மாதிரி தான் இந்த செவ்ரான் ஸ்டிச் வந்து ரிப்பீட் ஆகும். ரைட் சைடில் பஞ்ச் பண்ணி நீடிலோட டைரெக்ஷனை மாற்றி லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணணும். மறுபடியும் த்ரெட்டை இழுத்துட்டு வந்து சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அப்புறம் மேலே த்ரெட்டை கொண்டு போய் பஞ்ச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும். இதுதான் செவ்ரான் ஸ்டிச். பிகினர்ஸ் டாட் வச்சே ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 டைம்ஸ் பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாட் இல்லாமல் போட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பழகுங்க. இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் மோஸ்ட்லி குர்த்திஸில், சுடிதாஸ்லேனா நெக் டிசைனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ப்ளவுஸோடைய ஸ்லீவ் பார்டர்ஸ்லேனா யூஸ் பண்ணலாம். ரொம்ப லோ பட்ஜெட்டில் கேட்குறாங்க, எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த வி ஷேப் இருக்குது இல்லையா, அதுக்கு இடையிலனா ஃப்ரெஞ்ச் நாட்டு இல்லை ஸ்டோன் விட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை ரிங் நாட்டில் ஒரு ஃப்ளவராக இடையில போட்டால் கூட அழகாக இருக்கும். லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் டைப், ஒரு சிங்கிள் பீட் ஆட் பண்ணி எப்படி செவ்ரான் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல குர்தாஸோட நெக் டிசைனில் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பஞ்ச் பண்ணி செயின் எடுத்து மேலே உள்ள டாட்டில் பஞ்ச் பண்ணுங்கள். ரைட் சைடில் 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணி நீடில் அப்படியே லெஃப்ட் சைட் டைரக்ஷனுக்கு திருப்பி த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். லெஃப்ட் சைட்லேயும் 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணி
நீடில் ரைட் சைடு திருப்பி அந்த முடிச்சு விழுகும் இல்லையா, அந்த இடத்துல எப்போவுமே லாக் ஸ்டிச் போடுவோம். இப்போது ஒரு பீடை ஆட் பண்ணி லாக் ஸ்டிச் போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் ஒரு பீடை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போடணும். பீடை ஆட் பண்ணியாச்சா, இப்போ நம்ம லாக் ஸ்டிச் போடணும். இப்போ கீழே உள்ள டாட்டில் பஞ்ச் பண்ணி ரைட் சைடில் 1/4 இன்ச்சில் பஞ்ச் பண்ணி நீடில் டைரக்ஷன் லெஃப்ட் சைடு திருப்பி அப்படியே லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை பிடிச்சி நல்லா இழுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பீடை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லாக் ஸ்டிச் போடணும். செவ்ரான் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணோம், லாக் ஸ்டிச் டைரெக்டாகவே போட்டிருப்போம். இப்போது ஒரு பீடை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். நான் இங்கே 4 mm ஒயிட் பீட் எடுத்திருக்கேன். நம்ம சென்டரில் போடுவோம்ல அந்த முடிச்சு வந்து ஸ்ட்ராங்காக அழுகிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். நம்ம அந்த முடிச்சு ஸ்ட்ராங்காக அழுகிறதுக்கு எப்போவும் என்ன பண்ணுவோம், முன்ன பின்ன த்ரெட்டை பிடிச்சி இழுப்போம். அப்படி நம்ம த்ரெட்டை முன்னாடி பின்னாடி இழுத்தும் அந்த முடிச்சு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிளாத்துக்கு கீழே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து ஒரு த்ரெட்டு போகும் இல்லையா, அதை பிடிச்சி நீங்கள் ஸ்ட்ராங்காக இழுத்திங்கன்னா நம்மளுக்கு அதை முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். பாருங்கள், மேலே நீடில் அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கணும், கீழே கையை வச்சு நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போடுற த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுக்கணும். இப்போது ஒரு பீட் ஆட் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் இந்த செவ்ரான் ஸ்டிச் வந்து ரிப்பீட் ஆகும். இதில் ஒவ்வொரு வீக்கும் நடுவில் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், இல்லை ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், இல்லைன்னா 3 ரிங் நாட் போட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் பண்ணாலும் அழகாக இருக்கும்.